மீன்ஸ் பப்ளிஷிங்ல ஓகே. கிராஃபிக்ஸ் கிடையாது. ஸோ அதனால சரி அது ரிலேட்டடாக டிசைன் ரிலேட்டடாக ஷிஃப்ட் ஆகலாம், க்ரோத் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. யூஎக்ஸ் சரி ஷிஃப்ட் இதில் எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கீங்க நீங்கள்? எதுலாம் கிராஃபிக் கிராஃபிக்ஸ்லையா அரௌண்ட் 8 years இருக்கும். ஓகே ஓகே. சரி, லெட்ஸ் கெட் இன் டு திஸ். இப்போ வந்து யூஎக்ஸ் டிசைன் இஸ் லைக் இம்ப்ரூவிங் த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் அ மொபைல் ஆர் டெஸ்க்டாப், வாட் எவர் டிவைஸ் தே ஆர் யூஸிங். ஈவன் வாட்சில் கூட இஃப் யூ ஆர் ட்ரைங் டு இம்ப்ரூவ் த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் த யூசர்ஸ், அவங்க வந்து இன்னும் யூசர் ஃப்ரெண்ட்லி ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து யூஎக்ஸ் டிசைன் பண்ணுவோம். அண்ட் இட் இஸ் சம்திங் லைக் எப்படி அது ஒர்க் ஆகும் அண்ட் எப்படி யூசருக்கு அது ஃபீல் ஆகும் அப்படிங்கிறது தான். இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் வந்து சர்டன் மூவிஸ் சஜஷன்ஸ் வரும்ல. யூ கேன் மியூட் யுவர் மைக். மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா யூ கேன் ஆமாம், டவுட்னா நீங்கள் கேட்கலாம். நெட்ஃப்ளிக்ஸில் வந்து சஜஷன்ஸ் சர்டன் மூவிஸ் வரும். அது வந்து இட் இஸ் கைண்ட் ஆஃப் பர்சனலைசேஷன். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மூவிஸ் சஜஷன்ஸ் எல்லாம் காட்டுறது வந்து அந்த யூஸரை வந்து எங்கேஜாக ஆப்பில் வச்சுக்கிறதுக்காக. ஸோ தட் மெனி யூசர்ஸ் வில் ஸ்டார்ட் யூஸிங் த அப்ளிகேஷன். அண்ட் யூசர் ரெட்டென்ஷன், பிஸ்னஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ண போகிறோம், அது எல்லாமே வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும். ஹவு ஈஸி இஸ் இட் டு ஃபைண்ட் வாட் யூ வாண்ட், நம்மளுக்கு என்ன தேவையோ அது அந்த ஆப்பில் ஈஸியாக பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்குறது வந்து யூஎக்ஸ் டிசைன். ஸோ ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த யூசர், எப்படி அவங்க வந்து அந்த ஆப்போடு இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஃபீல் பண்ணுறாங்க. லைக் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கம்ப்ளீட்டாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறாங்க. இதில் சர்டன் ப்ராசஸ் இருக்கும், லைக் யூசர் ரிசர்ச் பண்ணி அவங்க யூசரோட நீட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக அண்ட் அவங்களுக்காக எப்படி அவங்களோட என்டையர் ஜேர்னி இருக்க போகுது, இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இருக்கும். வில் see in the upcoming classes as well. அண்ட் இது வந்து யூஎக்ஸ் டிசைன். அடுத்தது வந்து யூஐ டிசைன். ஸோ தீஸ் போத் ஆர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். லைக் இஃப் யூ கோ டு அ டிசைன் ஸ்டூடியோ, அதில் மாதிரி ஜாபில் போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலைஸ்டான ரோல்ஸ் இருக்கும். யூஎக்ஸ் டிசைனராக போகலாம், யூஐ டிசைனராக போகலாம். இதுக்கப்புறமா சர்டன் ரோல்ஸ் இருக்குது, லைக் யூஎக்ஸ் ரிசர்ச்சர். யூஎக்ஸ் டிசைனுக்கு முன்னாடி யூஎக்ஸ் ரிசர்ச் பண்ணணும். அவங்க வந்து டேட்டா எல்லாமே கலெக்ட் பண்ணுவாங்க, யூசர் நீட்ஸு, அப்புறம் இன்டர்வியூ பண்ணுவாங்க யூசர்ஸை. அதனால் இன்னும் நிறைய டேட்டா கிடைக்கும். அதை வந்து யூஎக்ஸ் டிசைனர் கொடுப்பாங்க. யூஎக்ஸ் டிசைனர் வந்து அந்த வயர் ஃப்ரேம்ஸ் எல்லாமே பண்ணி, அதை ரஃப் ஸ்கெட்ச் எல்லாம் பண்ணி யூஐ டிசைனுக்கு கொடுப்பாங்க. யூஐ டிசைனர் என்ன பண்ணுவாங்க, இந்த கலர்ஸ், டைப்போகிராஃபி, என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ண போகிறோம், என்ன டைப் ஆஃப் இமேஜஸ் வரப்போகுது, ஃபுல்லாகவே அந்த கலர்ஸ், பட்டன்ஸ், என்ன மாதிரி லேஅவுட் ஃபுல்லாக இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் பேஜில் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து யூஎக்ஸ் டிசைனில் வரும். நெட்ஃப்ளிக்ஸ் பேஜில் பட்டன்ஸு என்ன கலர் யூஸ் பண்ண போகிறோம் அதெல்லாமே வந்து யூஐ டிசைனில் வரும். ஸோ இன் திஸ் ப்ராசஸ் என்ன பண்ணுவோன்னா, அந்த டிஜிட்டல் ப்ராடக்ட்டுக்கு வந்து எப்படி அதோட இன்டர்ஃபேஸ் இருக்க போகுது, எப்படி அதோட ஃபீல் இருக்க போகுது, லுக் அண்ட் ஃபீல் இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து டிசைன் பண்ணுறதுக்காக நம்ம யூஐ டிசைன் யூஸ் பண்ணுவோம். And then now let's see the distinction between UX design and UI design. So UXல as we have already seen, இதில் வந்து overall feel of the experience இருக்கும். லைக் the எவ்வளோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி இருக்கும். அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டியை தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவோம், ஸ்ட்ரக்சர் ஃபோக்கஸ் பண்ணுவோம். லைக் எப்படி எது இம்பார்ட்டன்ஸ் வைஸ் நம்ம வந்து காட்டுவோம், எப்படி இன்னும் யூஸபிளாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்போம். அண்ட் இதில் வந்து ரிசர்ச் அண்ட் டெஸ்டிங் இன்வால்வ் ஆகும். டெஸ்டிங் இன் த சென்ஸ் யூசர் டெஸ்டிங். நம்ம வந்து ஒன்ஸ் ஸ்க்ரீன் வயர் ஃப்ரேமில் பண்ணதுக்கப்புறம், ரஃப் ஸ்கெட்ச் பண்ணதுக்கப்புறமா நம்ம யூசர்கிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், அவங்களுக்கு அது செட் ஆகுதா, அவங்களோட நீட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுதா அப்படிங்கிறத பார்ப்போம். அது வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் வரும். அண்ட் இதில் வந்து கம்ப்ளீட்டாக யூசரோட என்டையர் ஜேர்னியை பார்ப்போம். லைக் இப்போ வந்து ஒரு இகாமர்ஸ் வெப்சைட் எடுத்துப்போம், அதில் வந்து ஒரு யூசர் வராங்க, ஃபஸ்ட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க, அந்த ஆப்பை பற்றி. அப்புறம் அவங்க அந்த ஆப்பை சரி இது வந்து ஹெட்ஃபோன் வாங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய ஹெட்ஃபோன் போயிடுச்சுன்னா புது ஹெட்ஃபோன் வாங்குறதுக்காக அந்த ஆப்புக்கு வராங்க.
ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா சரி ஓகே இதில் வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வராங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பெயின் பாயிண்ட்டாக இருக்குது, லைக் அந்த ரிவ்யூஸ் எல்லாம் இல்லை அப்படின்னா அவங்க கொஞ்சம் ட்ரஸ்ட்டு ஃபேக்டர் அஃபெக்ட் ஆகும். லைக் இதை நம்பி வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிப்பாங்க. அந்த மாதிரி என்டையர் ஜேர்னி வந்து கன்சிடர் பண்ணுறது, யூஸரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி இருக்குதுன்னு கன்சிடர் பண்ணுறது இந்த யூஎக்ஸில் வரும். And on the other hand, if we see UI design, இதில் வந்து we are focusing on the look and layout of the interface, like how aesthetically it is present, என்ன மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, லோகோ எப்படி இருக்குது, பிராண்ட் ஐடென்டிட்டினா since you are from the graphic design background, this will be more relevant to you. And இதில் லோகோ அண்ட் மாக்கப் லைக் அந்த ஃபுல்லாகவே இந்த பிராண்டுக்காக டிசைன் பண்ணுறது. ஸோ தட் இஸ் ஆல்சோ சம்வாட் ரிலவென்ட் டு யூஐ டிசைன் தான். அதையும் வி நீட் டு கன்சிடர், லைக் வாட் கைண்ட் ஆஃப் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் வி இன்க்ளூடிங் ஆன்போர்டிங். ஸோ ஸ்டார்டிங் ஸ்க்ரீன்ஸ்னால் அதில் வந்து கொஞ்சம் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ்லாம் இருக்கணும், என்ன மாதிரி யூஸ் பண்ண போகிறோம் அதெல்லாமும் பார்க்குற மாதிரி இருக்கணும். ஸோ இட் இன்வால்வ்ஸ் கிராஃபிக் டிசைன் அண்ட் இன்டராக்டிவிட்டி. லைக் இப்போ வந்து கூகுள் பேயில் ஒரு டிரான்சாக்ஷனை முடிச்சிட்டிங்கன்னா தேர் வில் கம் அ டிக் மார்க், மைக்ரோ இன்ட்ராக்ஷன் அது. ஸோ அந்த மாதிரி இன்ட்ராக்டிவிட்டி, சின்ன மைக்ரோ இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே இன்வால்வ் ஆகிறது யூஐ டிசைனில் தான் வரும். அண்ட் ஒரு யூஸர் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்க்ரீன் நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ண உடனே ஏதோ ஒரு அனிமேஷன் மாதிரி வந்துட்டு காட்டுறது, அதெல்லாமும் யூஐ டிசைனில் வரும். ஸோ இட் கன்சிடர் ஸ்பெசிஃபிக் ஸ்க்ரீன்ஸ் அண்ட் டச் பாயிண்ட்ஸ். அந்த ஆப் வந்து எவ்வளோ ஹவு குட் இட் இஸ் அண்ட் ஒரு சீக்வென்ஸில் இருக்கா அப்படின்னு பார்க்குறது வந்து யூஐ டிசைனில் வரும். ஸோ திஸ் இஸ் த டிஸ்டிங்விஷன் பிட்வீன் யூஎக்ஸ் டிசைன் அண்ட் யூஐ டிசைன். ஸோ you can say like what is the one app you think it is good in user experience, and you can give a reason if possible. என்கிட்ட கேக்குறீங்க? இந்த ஆப் வந்து நம்ம யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. ஆமா, மோஸ்டா நான் யூஸ் பண்றது வாட்ஸ்அப் தான். வாட்ஸ்அப் எனக்கு யூஸ் பண்றேன். ஓகே, என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்னால அது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்குன்னு சொல்றீங்க? அதோட கலர் தீம்ஸ் எல்லாமே கொஞ்சம் அந்த ஆப்ல கொஞ்சம் நம்ம கன்சிஸ்டன்ட்டா ஒரே யூனிஃபார்மா இருக்கு, ஒரே மாதிரி கலர்ஸ். ஆமா, ஒரே கலரா இருக்கு. ரொம்ப நம்மள வந்து இரிட்டேட் பண்ண கலரா இருக்கு. அதே மாதிரி ஈஸியா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுது. நம்ம ஒரு சாட் பண்றோம் அப்படின்னு சொல்லி என்ன டாஸ்க் பண்றோங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ரிசர்ச் பற்றி ஃபஸ்ட்டு யூஎக்ஸ் ப்ராசஸ் ஓவர்வியூ பார்ப்போம். அண்ட் ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு கண்டெக்ஸ்ட் மேப், லைக் ஒரு கேஸ் ஸ்டடி பிக் பண்ணணும். அதுக்கான டெம்ப்ளேட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். எந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கோ நீங்கள் அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பிக் பண்ணிக்கலாம். அண்ட் யூல் ஹாவ் த கண்டினியூஸ் அசைன்மெண்ட்ஸ் ஆர் த டாஸ்க்ஸ். அது பண்ண வில் பி ப்ரோக்ரெஸிங் டுவர்ட்ஸ் த கம்ப்ளீஷன் ஆஃப் த கேஸ் ஸ்டடி. அண்ட் உங்கள் போர்ட்ஃபோலியோவும் ரெடியாக இருக்கும். யூ கேன் ஹாவ் த போர்ட்ஃபோலியோ இன் பிஹான்ஸ் ஆர் தனியாக ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் மாதிரியும் யூ கேன் ஹாவ் இட். அண்ட் அதில் வந்து இப்போ ஒரு கேஸ் ஸ்டடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நம்ம வி ஆர் ப்ரோக்ரெஸிங் டுவர்ட்ஸ் இட். அண்ட் ஒன்று வந்து ஸ்க்ராட்சிலேருந்து கேஸ் ஸ்டடி, இன்னொன்று ரீடிசைன். ஸோ ரீடிசைன் வந்து நீங்கள் எக்ஸிஸ்டிங் ஆப் உங்களுக்கு எது இன்னும் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுதோ அதை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். அதுக்கும் ஐ சென்ட் த டெம்ப்ளேட்ஸ் அக்ராஸ். ஸோ டெம்ப்ளேட்ஸும் அனுப்புவேன். அதுக்கப்புறமா அதுக்கு யூ வில் கெட் த ஃபீட்பேக் ஃபார் ஈச். அண்ட் இப்போ இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பிக் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா ரிசர்ச் பண்ணுவீங்க, லைக் டைரக்ட் ரிசர்ச், ப்ரைமரி ரிசர்ச்சோ இல்லை செகண்டரி ரிசர்ச்சோ. அதெல்லாம் நம்ம என்னென்னங்கிறது அப்கமிங் கிளாஸஸில் பார்க்கலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் வில் ஹாவ் செப்பரேட் கிளாஸ். அண்ட் அதுக்கப்புறமா தான் அசைன்மெண்ட் வரும்.
ரிசர்ச் சிந்தசிஸ் அண்ட் இன்சைட். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு டேட்டா கிடச்சிரும். அந்த டேட்டாவை வந்து நம்ம இதுக்கப்புறமா சொல்யூஷனில் ஆட் பண்ணணும். ஸோ சொல்யூஷனில் ஆட் பண்ணி எப்படி அதை வந்து ப்ளூ பிரிண்ட் மாதிரி லைக் ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி க்ரியேட் பண்ணணும். எதுலேருந்து எது வருது, இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் அண்ட் லோ ஃபிடிலிட்டி வயர் ஃப்ரேம். அப்புறமா தான் நம்ம வந்து யூஐ டிசைன் போவோம். லைக் மிட் ஃபிடிலிட்டி டிஜிட்டல் வயர் ஃப்ரேம்ஸ் ஃபிக்மாவில் டிசைன் பண்ணுவோம். ஸோ ப்ரைமரியாகவே நம்ம வந்து ஃபிக்மா தான் யூஸ் பண்ணுவோம். ஃபிக்மா இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க, டெஸ்க்டாப் வெர்ஷனு. இல்லை ப்ரௌசரில் கூட யூ கேன் லாகின், கிரியேட் அன் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் கிளாஸ்க்குள்ள அதில் ரெடி. நம்ம அந்த ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆமாம் ஃப்ரீ தான். இண்டஸ்ட்ரியில் எல்லாமே வந்து ஃபிக்மா தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அடோபி XD ஒன்று இருக்குது, இன்னொன்று ஸ்கெட்ச் இருக்குது. பட் அது போக அதெல்லாம் விட ஃபிக்மா தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க எல்லா கம்பெனிஸ்லேயுமே. அதனால் அது இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா யூஐ டிசைன் போனோடனே நம்ம விஷுவல் டிசைன் பிரின்சிபல்ஸ்லாம் இருக்குது. யூஎக்ஸ் டிசைனுக்கும் பிரின்சிபல்ஸ்லாம் இருக்குது. அது ரெண்டுமே நம்ம பார்ப்போம். எப்படி நம்ம வந்து டிசைன் சிஸ்டம் க்ரியேட் பண்ணுறது, லைக் கலர்ஸு, காம்பனன்ட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, வேரியன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதெல்லாம் பார்ப்போம். அப்புறம் ஒன்ஸ் அந்த யூஐ டிசைன் ஸ்க்ரீன் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து அதை ப்ரோட்டோடைப் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து டெஸ்க்டாப்பில் ஃபிக்மா இன்ஸ்டால் பண்ணும்போது ஃபோன்லேயுமே ஃபிக்மா இருக்குது, ஃபிக்மா மிரர். ஸோ நம்ம என்னென்ன ஸ்க்ரீன் பண்ணுறோமோ டெஸ்க்டாப்பில் அதெல்லாம் வந்து ஃபோனில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அந்த ஆப்பில். அதனால் ஃபோன்லேயும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, அதுவும் ஃப்ரீ தான். அண்ட் அதுக்கப்புறமா இந்த மாதிரி மைக்ரோ இன்ட்ராக்ஷன்ஸ், ட்ரான்சிஷன்ஸ்லாம் எப்படி பண்ணுறது. இஃப் டைம் பர்மிட்ஸ் வி கேன் ஆல்சோ டூ த யூசபிலிட்டி டெஸ்டிங். அது வந்து யூசர் கிட்ட டைரெக்டாக கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா அவங்கக்கிட்ட இருந்து ஃபீட்பேக் வாங்கி நம்ம திரும்ப அந்த சேஞ்சஸ் பண்ணுறது, அந்த ப்ராசஸும் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா கேஸ் ஸ்டடி டாக்குமெண்ட் பண்ணிவிட்டு ஃபைனல் போர்ட்ஃபோலியோ வில் பி ரெடி. ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் phases we will be learning. And what skills you can develop. You can develop the UX research and strategy. Means நம்மளால் வந்து ஒரு கம்ப்ளீட் ஆப்பை ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணுறதுக்கான எபிலிட்டியும் இருக்கும். அண்ட் நம்மளால் ரீடிசைனும் ஈஸியாக பண்ண முடியும். லைக் ஐ வில் ஆல்சோ ஷோ யூ an example. ஸோ இவங்களை வந்து நீங்கள் இந்த மாதிரி நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். கரண்ட் ஆப்பு, எக்ஸிஸ்டிங் ஆப்பை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதில் ஃபீச்சர் அவங்களா இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி. இது எதெல்லாம் ஃபாலோ எக்ஸ்லையா? எக்ஸ்லேயும் இருக்குது அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்காங்க. ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸ்பாட்டிஃபைல வந்து இந்த மாதிரி கிறிஸ்மஸ் மியூசிக் இஸ் லாக்ட் அன்டில் இது வரைக்கும் நம்ம இந்த டேட் வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியாது. இந்த மாதிரிலாம் ஃபீச்சரே கிடையாது. பட் அவங்களா இன்ட்ரடியூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி இருக்க ஸ்க்ரீனையே நம்ம வந்து ரீடிசைன் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஃபீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். லைக் ஹெச்ஆர் பார்க்கும்போது நம்ம இவ்வளோ க்ரியேட்டிவாக நம்மளாக ஒன்று யோசிச்சுருக்கோங்கிறது அதில் தெரியும். இதுக்கெல்லாம் நம்ம தனியாக ரிசர்ச் பண்ணுவோமா? இதுக்கெல்லாம் ரிசர்ச் இல்லை, எல்லாத்துக்கும் ரிசர்ச் இல்லை. இதுக்கெல்லாம் வந்து சும்மா ஒரு ஸ்க்ரீன்னா அது அப்படியே டைரெக்டாகவே டிசைன் பண்ணலாம். யூஐ டிசைன் வந்து ரிசர்ச் வேணாம். ஆமாம், ஐடியாஸ் மட்டும்தான். அண்ட் எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் போகணும் அப்படின்னும் இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ப்ராசஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுறோம். இப்போது ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டடிக்கு ஸோ இந்த மாதிரி இதில் பார்த்தாலே தெரியும் எப்படி இதெல்லாம் ஆக்சுவலாக இல்லாத ஃபீச்சரை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். அண்ட் இதை வந்து நம்ம ட்ரிபிள்லேயும் போடலாம், பிஹான்ஸ்லேயும் போடலாம். இந்த வெப்சைட்ஸ்லாம் யூ நோ தட் ரைட். ஸோ இப்போ இந்த வெப்சைட்டில் வந்து ஃபுல்லாக இன்ஸ்பிரேஷனுக்கு எடுத்துக்கலாம். யூஐ இன்ஸ்பிரேஷன். ஐ பிலீவ் தட் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் மோர் இன் யூஐ ஆர் யூஎக்ஸ். எதில் நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க ஆஸ் பர் த டிஃப்ரென்சஸ் விச் ஐ எக்ஸ்பிளைன்ட்?
இல்ல மேம். நான் வந்து இப்போ ஏ எனக்கு பிடிச்சிருக்கு. பட் யூஎக்ஸும் கொஞ்சம் டீப்பா லேர்ன் பண்ணிக்கலாம் ஓகே அப்படின்னு ஒரு idea. ஓகே பட் எனக்கு கொஞ்சம் இந்த கொஞ்சம் லாங்குவேஜ் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. அதுதான். ஆமாம், இன்டர்வியூவில் வந்து உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து அது கண்டினியூஸாக பேச ஆரம்பிங்க அண்ட் எக்ஸ்பிளைனும் பண்ண தெரியணும் நீங்கள் பண்ணியிருக்க ஒர்க்கை. ஓகே. பிஹான்ஸ் இருக்குது. ட்ரிபிளில் வந்து யூஐ டிசைனுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அண்ட் இப்போ ஃபுட் டெலிவரி ஆப் பண்ணுறோன்னா அது ஃபுட் ஆப் யூஐன்னு போட்டால் நிறையா இன்ஸ்பிரேஷன் வரும். அந்த இன்ஸ்பிரேஷன்லாம் பார்க்கலாம், எப்படி மற்றவங்க பண்ணியிருக்காங்கங்கிறது பார்க்குறதுக்கான ஐடியா கிடைக்கும். எனக்கு ஒரு டவுட். இப்போ இந்த மாதிரி ட்ரிபிள்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் போடுறாங்க, இவங்க வந்து ரிசர்ச் பண்ணியும் போடுவாங்க, வெரி இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஸ்க்ரீன்ஸ் மட்டும் வெறும் ஸ்க்ரீன்ஸ் மட்டும் போடுவாங்க. ட்ரிபிளில் போடுறது வெறும் ஸ்க்ரீன்ஸ் மட்டும். பிஹான்ஸில் நம்ம வெறும் ஸ்க்ரீன்ஸ் வேணாலும் போடலாம், இல்லை கேஸ் ஸ்டடி மாதிரி வேணாலும் போடலாம். இது வந்து மெடிடேஷன் ஆப்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஸ்க்ரீன்ஸ் இதில் வந்து வெறுமன ஸ்க்ரீன்ஸ் மட்டும் போட்டிருக்காங்க. பட் இதில் ரிசர்ச் பண்ணி போடுறதும் நிறையா இருக்குது. எந்த மாதிரி வேணாலும் போடலாம். அதை ஒரு ப்ராசஸே லைக் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும்னு ஒரு ரூலே கிடையாது, எப்படி வேணாலும் போடலாம். இந்த கேஸ் ஸ்டடி பார்க்கலாம். நான் வந்து ஒரு டாஸ்க் மாதிரி பண்ணது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூஐ ஃபைனல் ஸ்க்ரீனை வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணுற கடைசியாக. அதுக்கப்புறம் அந்த ஆப்போட நேம் அண்ட் அந்த ஆப்பை பற்றி வாட் ஆர் மை தாட்ஸ் அப்படின்னு. இதுக்கும் வந்து கொஞ்சம் விஷுவலாக காட்டினா ஈஸியாக ஹெச்ஆர் பார்க்கும்போதோ இல்லை யார் நம்மகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி லே அவுட்டை நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ராப் அவுட் ரேட்ஸ்ன்னு யோசித்தாலே என்னோடய தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல இந்த மாதிரி கிளான்ஸ் உடனே கிடைக்கிற மாதிரி அண்ட் எது இம்பார்ட்டண்ட்டோ அந்த வேர்ட்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். அதனால் ரொம்ப டக்குன்னு புரிஞ்சிடும் பார்த்த உடனே. அதுக்கப்புறம் என்னோடய டிசைன் ப்ராசஸ் என்ன, எனக்கு வந்து வெறுமனே 1 வீக் தான் டைம் இருந்ததுங்கிறனால நான் வெறுமனே ரிசர்ச், ஐடியேஷன் அண்ட் டிசைன் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். அதையும் காமிச்சிருக்கேன். அப்புறம் என்ன என்னோடய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டோ அதை இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கேன். நான் டைரெக்டாக போய் யூசர் ரிசர்ச் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட கவர்மெண்ட் ஸ்கூலில். இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதனால் அவங்க தான் என்னோடய டார்கெட் ஆடியன்ஸ். அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கிட்ட ரிசர்ச் பண்ணும்போது என்ன எனக்கு திரும்ப ப்ராப்ளமாக இருந்ததுன்னா சம்மர் ஹாலிடேஸ்னால ஸ்கூல்ஸ் க்ளோஸ்டாக இருந்தது. ஸோ நான் முன்னாடி விசிட் பண்ண ஸ்கூலில் போயிட்டு அவங்கக்கிட்ட இன்டர்வியூ பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து கிடச்ச இன்சைட்ஸ் என்ன, அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் என்னோடய டார்கெட் ஆடியன்ஸ்னு பார்த்தா இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸு, அதுக்கேற்ற ரெப்ரசன்டேஷன் மாதிரி ஒரு ஐக்கன். அப்புறம் டீச்சர்ஸ், இன்னொன்று ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் லைக் ஸ்கூல் அட்மின், இவங்கெல்லாம் தான் என்னோடய நோன் சர்க்கிளில் இருக்க டார்கெட் ஆடியன்ஸ். ஸோ அந்த ப்ரைமரி ரிசர்ச்சில் யாரெல்லாம் அப்படிங்கிறதையும் நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் தென் அவங்கக்கிட்ட வந்து யூசர் இன்டர்வியூ பண்ணி கிடச்ச டேட்டா லைக் அவங்களோட கோல்ஸ் என்ன. ஃபஸ்ட்டு வந்து தே ஆர் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் த சேலஞ்சஸ் தட் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், என்ன சேலஞ்சஸ்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா தான் இந்த ப்ராப்ளம் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் கோல்ஸ் அண்ட் எந்த ஏஜ் குரூப்பில் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க, டார்கெட் ஆடியன்ஸை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக. அதுக்கப்புறமா அவங்களுக்கான பர்சோனல் லைக் ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர், அவங்கள பற்றி ஒரு பயோ அண்ட் அவங்க எப்படி மோட்டிவேட் ஆகி படிக்கிறாங்க, என்ன அவங்க கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்க, எப்படி அதை நம்ம சால்வ் பண்ணலாங்கிறதுக்காக இந்த டேட்டாலாம் நம்ம எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் எம்பத்தி மேப்னு இன்னும் அந்த யூஸரை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக அவங்களோட தாட்ஸ் என்ன மாதிரி இருக்குது, எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து செகண்டரி டேட்டா லைக் என்ன இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நெட்டில் இருக்குது அதெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி நமக்கு கிடைக்கிற டேட்டா. ஸோ அதையும் வந்து இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வைஸ் லைக் நம்பர்ஸ் வந்து ஹைலைட் பண்ணி இவ்வளோ %, இதுவும் வந்து நம்ம பேராகிராஃப் வைஸாக எழுதுனா யாருக்கும் படிக்க மாட்டாங்க. ஸோ அது படிக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காதுங்கிறதுனால அந்த மாதிரி விஷுவலாக ஹைலைட் பண்ணி எந்த சோர்ஸோ அந்த சோர்ஸையும் ஹைலைட் பண்ணி நம்ம இந்த இடத்துல இந்த மாதிரி காமிச்சிருக்கோம். ஸோ ட்ராப் அவுட் ரேட் ஆஃப் கேர்ள்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படிங்கிறதுக்கான ரீசனிங் இது. ஏன்னா ஒன்று வந்து பாவர்ட்டினால்,
இன்னொன்று லேக் ஆஃப் ஆக்சஸ் டு குவாலிட்டி எஜுகேஷன். அடுத்தது சோஷியல் பேரியர்ஸ் லைக் சொசைட்டினால. ஸோ தீஸ் ஆர் த டாப் 3 ரீசன்ஸ் வை கேர்ள்ஸ் ட்ராப் அவுட் ரேட் இஸ் இன்க்ரீஸிங் டியூரிங் தட் டைம். அதுக்கப்புறமா நம்ம வந்து அகெயின் அந்த ஸ்டூடெண்ட்டை வச்சே கார்ட் சார்ட்டிங் பண்ணலாம், இல்லை நம்மளாக கூட பண்ணலாம். கேட்டகரி வைஸ் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம், அந்த ஸ்டூடெண்ட் டேட்டா நம்ம வந்து யூசர் ரிசர்ச் பண்ணோம்ல, அதுலேருந்தே நமக்கு டேட்டா கிடச்சிருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி இதெல்லாம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா, இல்லை காம்படேட்டர்ஸும் பார்ப்போம்ல, அதுலேருந்தும் கூட நமக்கு டேட்டா கிடைக்கும். அதை வச்சு ஹோம் பேஜ்னால் அதுக்குள்ளே என்னென்ன வச்சா ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கு புரியும். ஸ்டடி பிளானர்னால் அதுக்குள்ளே என்னென்ன இருந்தால் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஒவ்வொன்றும் நம்மளே ஒரு டைட்டில் கொடுத்து அந்த டைட்டிலுக்குள்ளே எது செட் ஆகும்னு லாஜிக்கலாக குரூப் பண்ணணும். குரூப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் வந்து இது இன்ட்ரொடக்ஷன் ஸ்க்ரீன், அதுக்கப்புறமா யூசர் உள்ளே வருவாங்க, வந்ததுக்கப்புறம் லாகின் பண்ணுவாங்க, இல்லை சைன்அப் பண்ணுவாங்க, அப்புறம் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுவாங்க, அப்புறம் என்னென்னலாம் அவங்க பண்ணுவாங்கங்கிற ஆக்ஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆப்போட ஸ்ட்ரக்சர் மாதிரி இந்த இடத்துல க்ரியேட் பண்ணிடுறோம். ஷெட்யூல் பண்ணால் அவங்களால இதெல்லாம் ஷெட்யூல் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி ஆப்பை க்ரியேட் பண்ண போகிறோம். நீங்கள் இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறப்போ இது நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஆப்பில் இருந்து நம்ம எடுத்து பண்ணுறதா இல்லை நம்மளாம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம எப்படி பண்ணுறோன்னா யூசர் டேட்டா கிடச்சிரும், இல்லை யூசர் இன்டர்வியூ பண்ணும் போதே நமக்கு அந்த டேட்டா கிடச்சிரும். அதனால நம்மளால் இது ஈஸியாக பண்ண முடியும். இன்னொன்று நம்ம வந்து காம்படேட்டர்ஸ் எக்ஸிஸ்டிங் ஆப்பு எல்லாமே நம்ம பார்ப்போம், காம்படேட்டர்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவோம், அவங்க என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் வச்சுருக்காங்க, இதெல்லாம் நமக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறது பார்ப்போம். அதனால் அது ஒரு ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணி, ஆமாம், ஒரு ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கணும். இல்லை இந்த மாதிரி ட்ரிபிளில் பார்க்கலாம், பிஹான்ஸில் வேறு கேஸ் ஸ்டடீஸ்லலாம் பண்ணியிருக்கிறத பார்க்கலாம், இன்ஸ்டால் பண்ணி தான் பார்க்கணும். இல்லை வெப்சைட்டில் கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு இது காம்படேட்டர்ஸ் யாருன்னு அதெல்லாம் நம்ம அப்கமிங் கிளாஸஸில் பார்ப்போம். காம்படேட்டர் அனாலிசிஸ்னு தனியாக ஒரு கிளாஸ் இருக்கும், அதில் வந்து எப்படி நான் அதை பண்ணணுங்கிறதையும் ஃபுல்லாக சொல்லுவேன். அதனால் அதுக்கு ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாம், நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கிளாஸஸ்லையும் பார்ப்போம். இது யூசர் ஃப்ளோ, இதுவும் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் மாதிரி தான் இருக்கும். அது பண்ணால் இது பண்ண தேவையில்லை, ஏதாவது ஒன்று பண்ணால் போதும். அண்ட் இது வந்து லோ ஃபிடிலிட்டி லைக் வயர் ஃப்ரேம், பேப்பர் வயர் ஃப்ரேம்ஸை ஜஸ்ட் பேப்பர் பெனில் லைக் பென்சிலில் பண்ணுறது. இது கிளிக் பண்ணால் என்ன ஆகும், ஷெட்யூல் கிளிக் பண்ணால் என்ன வரும், அண்ட் அதுக்கப்புறமா ரிசோர்ஸஸ் கிளிக் பண்ணால் என்ன வரும், அது எல்லாத்தையும் இந்த இடத்துல சும்மா லோ ஃபிடிலிட்டியில் போட்டிருக்கிறது. அப்புறம் இது வந்து ஃபைனல் யூஐ டிசைன் இந்த மாதிரி தான் இருக்கும். போது ஹோம் பேஜில் வந்து அவங்களால சர்ச் பண்ண முடியும், அண்டு என்னென்ன டாபிக்ஸ் படிச்சிருக்காங்க, அப்கமிங் ஈவெண்ட்ஸ் என்ன, சேலஞ்ச் என்ன, எல்லாமே உங்களால் இதில் பார்த்துக்க முடியும். அண்ட் இதிலேருந்து ஷெட்யூல் கிளிக் பண்ணிட்டாங்கன்னா இதுக்கு போகும், அவங்க என்ன அப்கமிங் கிளாஸஸ், டைம் டேபிள், கோலும் செட் பண்ணிக்கலாம். அண்ட் ரிசோர்ஸஸ் பேஜ், இது தேர்ட் யூஐ டிசைன். ஸோ இது மாதிரி இதுக்கான டெம்ப்ளேட்டும் உங்களுக்கு லைக் கேஸ் ஸ்டடியோட டெம்ப்ளேட் நான் கொடுத்து போய் நீங்கள் வந்து அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கலாம், லைக் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ ஒவ்வொரு கிளாஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து முன்னாடி பண்ண ஒர்க்கை ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். முன்னாடி பண்ண ஒர்க்கில் வந்து ஃபீட்பேக்கும் ஒன்று கொடுப்பேன். அதுக்கப்புறமா புது கான்செப்ட்டு டெக்னிக்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். லைக் இப்போ ஒவ்வொரு ப்ராசஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே நம்ம லேர்ன் பண்ணிப்போம். அண்ட் எப்படி அந்த ப்ராசஸை வந்து நம்ம ஒரு கேஸ் ஸ்டடியில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ், நான் டெமான்ஸ்ட்ரேஷனும் ஒரு எக்ஸாம்பிளும் பண்ணி காமிப்பேன். அதுக்கப்புறமா நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அதில். ஸோ அசைன்மெண்ட், அதுக்கு அடுத்த அசைன்மெண்ட் என்ன, அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லா கிளாஸுமே இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் கரியர் அவுட்கம்ஸ் நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலான கேஸ் ஸ்டடி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அண்ட் நம்ம டிசைன் ப்ராசஸை ஃபுல்லாக டாக்குமெண்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து எப்படி காமிச்சிருந்த எக்ஸாம்பிளில் ஃபுல்லாக வந்து டெக்ஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் நம்பர்ஸும் அது எது ஹைலைட் பண்ணணுமோ அது எல்லாமே வந்து குயிக்காக ஒரு ஹெச்ஆர் பார்க்கும்போது ஸ்கேனபிளாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து கேஸ் ஸ்டடி டாக்குமெண்ட் பண்ண போகிறோம். அண்ட் வி ஆர் ஆல்சோ கோயிங் டு ப்ராக்டிஸ் ப்ரெசென்டிங் டிசைன் டெசிஷன்ஸ். இந்த டிசைன் நான் பண்ணேன்னா ஏன் நான் பண்ணேன் அப்படிங்கிற ஜஸ்டிஃபிகேஷன் ஆல்சோ யூ ஷுட் பி ஏபிள் டு கிவ். ஏன்னா இப்போ யாராவது கேட்டாங்கன்னா, ஆமாம், இந்த டிசைன் வந்து
லைக் இதில் வந்து ஷெட்யூல்னு இருக்குது, இல்லை ரிசோர்ஸஸ்னு இருக்குது. இது ஏன் நான் அரைவ் ஆனேங்கிறதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் நான் வந்து அந்த ஐஏல எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் இந்த ஏதாவது ஒரு ஃபீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃபீச்சர் எப்படி யூசரோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணும் அப்படிங்கிறத உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியணும். அதுக்காக தான் நம்ம அந்த ப்ராசஸே பண்ணுறது. அந்த இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்லாம் அதனால தான் பண்ணுறோம். ஸோ யூசரோட நீட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து ஸோ முன்னாடி பார்த்த ஸ்லைட்ஸில் பார்த்த மாதிரியே யூஎக்ஸ் டிசைன் இஸ் ஹவு த பீப்புள் ஆர் ஃபீலிங் வைல் தே ஆர் யூஸிங் த ப்ராடக்ட். லைக் எமோஷ்னலாக அவங்களோட கனெக்ட் ஆகி அவங்களுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கணும். அந்த ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி சொல்யூஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணுறவங்களா இருக்கணும். அண்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் இஸ் ஹவு தே இன்டராக்ட் வித் த ப்ராடக்ட். லைக் டெக்னிக்கல் டேர்ம்ஸில் அந்த இன்ட்ராக்ஷன் அண்ட் கலர்ஸ், விஷுவல் அசெட்ஸ் எல்லாமே வந்து யூஐ டிசைனில் இருக்கும். தட் இஸ் த மேஜர் டிஃப்ரென்ஷியேஷன் பிட்வீன் தெம். அண்ட் வி ஹவ் ஆல்சோ சீன் திஸ் ஆல்ரெடி. யூஎக்ஸ் யூஐ டிசைன் ப்ராசஸ். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம வந்து என்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் இதை நோட் பண்ணவா இல்லை நீங்கள் இதை நோட்ஸ் அனுப்புவீங்க? நோட்ஸ் நான் அனுப்புகிறேன். சரி. நம்ம வந்து ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ப்ராப்ளம் என்னங்கிறது. அதுக்கப்புறமா வந்து இதுதான் வந்து ஆப்ஜெக்டிவ்ஸு, கம்பெனியோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அந்த லைக் அந்த ப்ராப்ளமுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் இருக்கும்ல, அந்த பிஸ்னஸோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அண்ட் நம்மளோட ப்ராஜெக்ட் ஸ்கோப் என்ன, நம்ம எதெல்லாம் வேலை பார்க்க போகிறோம், எது நம்மளோட ஸ்கோப், எதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டே டிஃபைன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் கோல்ஸ் என்ன அப்படிங்கிறது. ஒன்று வந்து பிஸ்னஸ், இன்னொன்று வந்து யூசர்ஸ். இவங்க 2 பேருக்காக தான் நம்ம டிசைன் பண்ணுறோம். ஸோ அது ரெண்டுத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ஆல்சோ நம்ம வந்து யூனிக்காக வேல்யூ ப்ரொபோசிஷன் சம்திங் வி நீட் டு பிரிங் இன். லைக் ஏதாவது ஒரு யூஎஸ்பி, லைக் யூனிக்னஸ் என்ன நம்ம சொல்யூஷனில் ஆஃபர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வி ஆர் ட்ரைங் டு பிரிங் இன். நெக்ஸ்ட்டு வந்து ரிசர்ச். லைக் நம்ம வந்து யூசர் ரிசர்ச் பண்ணுவோம். அதான் நான் சொன்னது ப்ரைமரி ரிசர்ச் அண்ட் செகண்டரி ரிசர்ச். ப்ரைமரி வந்து டைரெக்டாக யூசர்ஸ் கிட்ட இருந்து டேட்டா வாங்குறது. லைக் நம்ம அவங்கள வந்து டைரெக்டாக இன்டர்வியூ பண்ணுறது, ஆர் கூகுள் மீட்டில் இன்டர்வியூ பண்ணுறது, அந்த மாதிரி. அது வந்து ப்ரைமரி ரிசர்ச். இன்னொன்று வந்து ப்ரைமரிலேயே இன்னொரு டைப் ஆஃப் ரிசர்ச் என்னென்னா சர்வே ரிசர்ச். நம்ம வந்து கூகுள் ஃபார்ம்ஸை சர்க்குலேட் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து டேட்டா வாங்குறது. அதுக்கும் வந்து கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அவங்கக்கிட்ட சென்ட் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து செகண்டரி ரிசர்ச் இருக்குது. அது என்னென்னா காம்படேட்டர் அனலைசிஸ். லைக் காம்படேட்டர்ஸ் யார் இருக்காங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அவங்க என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க இண்டஸ்ட்ரியில், அவங்களோட வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இன் தெம் அப்படின்னு அனலைஸ் பண்ணுறது வந்து இந்த காம்படேட்டர் அனாலிசிஸில் வரும். அதுக்கப்புறமா தெர் ஆர் அதர் ஃபியூ மெத்தட்ஸ். லைக் காம்படேட்டர்ஸ்லேயே வந்து நம்ம ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அவங்க ரிவ்யூஸ் எல்லாம் ரீட் பண்ணி பார்த்தா நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். லைக் இந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறது, என்ன ஸ்ட்ரகிள்ஸ் யூசர் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அது வந்து காம்படேட்டர்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது நம்ம பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து யூசர் பிஹேவியர். லைக் அவங்க ஆப் யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரி அவங்களோட ஆக்ஷன்ஸ் இருக்குது, லைக் அவங்க வந்து ஏதாவது ஒரு ஃபீச்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது, அவங்களோட எஃபர்ட்ஸ் அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்க்குறது வந்து யூசர் பிஹேவியர்.
அண்ட் யூசர் ஜேர்னி மேப் நம்ம முன்னாடியே ஒரு வாட்டி அது போன ஸ்லைட்ஸில் டிஸ்கஸ் பண்ணோம்ல. ஒரு ஆப்பை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறாங்க, அதுக்கப்புறமா அந்த ஆப்பை யூஸ் பண்ணி பார்க்குறாங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி இருக்குது, அது வந்து யூசர் ஜேர்னி. ஸோ தேர்ட் ஸ்டேஜ் வந்து அனலைசிஸ். லைக் இதில் வந்து யூசர்கிட்டேருந்து டேட்டா எல்லாமே வந்துடும். அந்த வந்த டேட்டாவை நம்ம வந்து எப்படி பர்சனாவாக க்ரியேட் பண்ணுவோம், லைக் ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டராக எப்படி க்ரியேட் பண்ணுவோம். அது வந்து நான் இப்போ கேஸ் ஸ்டடி ஒன்று காமிச்சேன் என்னோடது, அதில் எக்ஸ்பிளைன் பண்ணினேன். லைக் அந்த யூஸரை பற்றி, அதுக்கப்புறமா என்னென்ன அவங்களோட பெயின் பாயிண்ட்ஸாக இருக்குது, என்ன மோட்டிவேஷனாக இருக்குது, நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு க்ரியேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் அஃபினிட்டி மேப்பிங். லைக் இது வந்து கொஞ்சம் ஒரு ப்ராசஸ். லைக் என்ன கார்ட் சார்ட்டிங் மாதிரியே தான், நம்ம பார்த்தது மாதிரியே தான், அந்த கேஸ் ஸ்டடியில் காமிச்ச மாதிரி தான். ஸோ இதெல்லாம் சர்டன் ப்ராசஸ் விச் வி ஹாவ் டு டூ இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் மோர் அபவுட் த யூசர்ஸ். அண்ட் என்ன ஃபீச்சர்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். அந்த ஃபீச்சர்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர்ஸை ஃபஸ்ட்டு வச்சுட்டு, எது லெஸ் இம்பார்ட்டண்ட்டோ, யூசருக்கு எது கம்மியாக இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி வச்சுப்போம். அதுக்கப்புறம் ஐஏ பார்த்துட்டோம். ஐஏ வந்து இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் ஷார்ட்டாக. அதுக்கப்புறம் ஸ்கெட்சு, லைக் பேப்பர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சொல்யூஷன். அது லோ ஃபிடிலிட்டினா ஸ்கெட்ச் பேப்பர் பெனில் பண்ணுறது. அண்ட் மிட் ஃபிடிலிட்டினா வயர் ஃப்ரேமை வந்து ஃபிக்மாவில் பண்ணுறது. ஹை ஃபிடிலிட்டி வந்து யூஐ டிசைன், அதுவும் ஃபிக்மாவில் பண்ணுறது. ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்கெட்சஸ் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்கெட்ச் பண்ணதுக்கப்புறம் வில் பி டூயிங் த ப்ரோட்டோடைப். இது வந்து எந்த ஸ்டேஜில் வேணாலும், ஸ்கெட்ச் எந்த ஸ்டேஜில் இருக்கும்போது வேணாலும் நம்ம ப்ரோட்டோடைப் பண்ண முடியும். லைக் ஒரு ஸ்க்ரீனில் இருந்து இன்னொரு ஸ்க்ரீன் எப்படி கனெக்ட் ஆகுதுங்கிறது ப்ரோட்டோடைப்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா வந்து டெஸ்டிங். வில் பி டூயிங் த யூசர் டெஸ்ட். லைக் நம்ம வந்து யூசர்கிட்ட கொடுத்து நம்மளோட ஆப்பை இந்த ப்ரோட்டோடைப்பை கொடுத்து அவங்கக்கிட்ட யூஸ் பண்ணி பார்க்க சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அது அவங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதா, இல்லை என்ன அவங்க வந்து ஏதாவது கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக வில் டூ த யூசர் டெஸ்டிங். அண்ட் அதிலேருந்து வர ஃபீட்பேக் வச்சு திரும்ப இன்னும் இதே ப்ராசஸை ரீடிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது வந்து எஃபர்ட் அதிகமாக போடுற மாதிரி இருக்குன்னு அவங்க நினச்சாங்கன்னா நம்ம வந்து யூஐ டிசைன் திரும்ப இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நான் வந்து இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்னா என்னங்கிறத ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த ஷேர் பண்ணுறேன். அதில் இருந்து உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கோ அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பிக் பண்ணிவிட்டு நம்ம கேஸ் ஸ்டடிக்கு ஒர்க் பண்ணலாம். இப்போ ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து யூசர் வந்து ஏதாவது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக ஃபீல் பண்ணுறாங்க, அதை வந்து கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்க, அதுக்கு வந்து நம்ம அதை தான் அந்த ப்ராப்ளமை தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம் டிசைன் வழியாக. இப்போ ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து ஷார்ட்டாக எப்படி டிஸ்கிரைப் பண்ணலான்னா, யார் அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க அண்ட் அந்த ப்ராப்ளம் என்ன, வை இஸ் தட் ப்ராப்ளம் இம்பார்ட்டன்ட் ஃபார் தெம், அந்த மாதிரி வீல் ஹவ் டு டிஃபைன் அ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டு டிஃபைன் பண்ணும்போது நம்மளால் வந்து எது நம்ம கரெக்டான விஷயத்தை தான் நம்ம சால்வ் பண்ணுறோமா அப்படிங்கிறது நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அண்ட் நம்ம வந்து வேறு ஜஸ்ட் ஃபீச்சர்ஸை வச்சு டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டோம். அந்த ப்ராப்ளம்க்கு சால்வ் பண்ணுறது தான் நம்ம மெயினாக பார்ப்போம். ஏன்னா நம்மளாம் வந்து ஃபீச்சர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி அது யாருமே யூஸ் பண்ணலைன்னா அது யூஸே இல்லை. ஸோ அந்த ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி சொல்யூஷன் தான் நம்ம டவுட். இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு ப்ராப்ளம் எடுத்துட்டு அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கண்டுபிடிச்சு அதுக்கான ஸ்கிரீன் தான் நம்ம ரெடி பண்ணுவோம். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஃபுல்லாகவே இப்போ நம்ம ஃபுல்லாக ஒரு ஆப்புக்கான மொத்த இதுவும் நம்ம இது பண்ணணும்னு அவசியம். ஃபுல்லாக அந்த ப்ராப்ளம் பேஸ் பண்ணி தான் அந்த கேஸ் ஸ்டடியே இருக்க போகுது. எல்லா ஸ்க்ரீன்ஸும் நீங்கள் க்ரியேட் பண்ணுறது அந்த ப்ராப்ளமில் யூஸரோட நீட்ஸ் எல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்குவீங்க, அதுக்கு பேஸ் பண்ணி தான் நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து சர்ச் பட்டன் வேணும்னு மட்டும் சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு கரெக்டான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்னா எப்படி இருக்கணும்னா,
காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைப்ரரி ஆப்பை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால வந்து புக்ஸ் என்ன வேணுங்கிறத உடனே அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அதனால என்ன ஆகுது, அவங்க வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அந்த ஆப்பை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுதான் வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுக்கு என்ன நம்ம இதுக்கப்புறமா யூசர் ரிசர்ச் பண்ணி யூசர் நீட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி என்ன மாதிரி சொல்யூஷன் எடுத்துகிட்டு வரோன்னா, சர்ச் பட்டன் எடுத்துகிட்டு வந்துச்சுன்னா நம்மளால் ஈஸியாக புக்ஸ் ஃபைண்ட் பண்ண முடியும். இன்னொன்று வேறு என்ன வேஸ் இருக்குது குயிக்காக புக்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு? நம்ம வந்து இந்த மாதிரி லேஅவுட்டு ஃபஸ்ட்டே வந்து என்ன அதிகமாக படிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ், வந்து என்ன மாதிரி புக்ஸ் அதிகமாக படிக்கிறாங்க, அந்த ஜானரை வந்து லைக் அந்த கைண்ட் ஆஃப் புக்ஸை வந்து நம்ம ஹோம் பேஜில் ஃபஸ்ட்டே காமிச்சா அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்மளால் நிறையா சொல்யூஷன்ஸ் எடுத்துகிட்டு வர முடியும். வெறுமன சர்ச் பட்டன் மட்டும் இல்லாமல் நிறையா அந்த மாதிரி எடுத்துகிட்டு வர முடியும். அதனால தான் வந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம டீமுக்கும் லைக் நீங்கள் வேறு டிசைனர்ஸோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கும் தெரியும் நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறோங்கிறது அண்ட் ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறதும் தெரியும். அதனால தான் வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபீச்சரை வச்சு போகாமல் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஒரு கேஸ் ஸ்டடிக்கு போகிறோம். ஸோ வெறும் ஒரு ஸ்க்ரீன் மட்டும் பண்ணுறோன்னா அது கேஸ் ஸ்டடி கிடையாது. லைக் அது வந்து ஒரு டிசைன் மட்டும்தான். கேஸ் ஸ்டடினா அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அதுக்கு எப்படி சால்வ் பண்ணுறோங்கிறது அது நம்ம இஷ்டம். லைக் அந்த ப்ராசஸ்லாம் டிசைன் ப்ராசஸ்லாம் நான் சொன்னேன்ல, அதில் எது வேணுமோ இன்க்ளூட் பண்ணிக்கலாம், எது வேண்டாமோ அதை விட்டுடலாம். ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை வந்து கிளியராக டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து யூசரோட நீட்ஸ் என்னென்னு ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் வெறும் டெக்னாலஜியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அண்ட் தி பெஸ்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஸ்பெசிஃபிக் எனஃப் டு கைட் டிசைன் டெசிஷன்ஸ். ஸோ நம்மளால் வந்து டிசைன் டெசிஷன்ஸும் அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இதுக்கப்புறமா எடுக்க முடியணும். ரிசர்ச் வித் ரியல் டேட்டா, ரியல் யூசர்ஸ். நம்ம ஆப்புக்கு இப்போ இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைப்ரரி ஆப்பில் கண்டுபிடிக்க முடியலன்னா நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் யார்? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அப்போ அவங்கக்கிட்ட தான் நம்ம வந்து யூசர் இன்டர்வியூ பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அந்த யூசர் சர்வே மெத்தடில் கூட அவங்கக்கிட்ட இருந்து தான் நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க தான் நம்ம டார்கெட் ஆடியன்ஸ். அண்ட் பர்சனா மாதிரி க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலும் அவங்க தான் நம்மளுக்கு டார்கெட் ஆடியன்ஸ். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து தான் நம்ம ரிசர்ச் பண்ணணும். ரியல் யூசர்ஸ் அவங்கக்கிட்ட டைரெக்டாக போய் கேட்குற மாதிரி இருக்கும். அண்ட் நம்ம வந்து உடனே சொல்யூஷன்ஸும் ஆட் பண்ணிடக்கூடாது. அந்த ப்ராசஸை மூவ் பண்ணணும். லைக் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு போகணும். எடுத்த உடனே சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ண முடியாது. இப்போ எப்படி அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸில் இருந்து ப்ரொசீட் பண்ணுவோன்னா, நம்ம இந்த மாதிரி ஐடியாஸ் கலெக்ட் பண்ணணும். யூ அண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ட்ரைங் டு பில்ட் அ ட்ரீ ஹவுஸ். ஸோ ட்ரீ ஹவுஸ் பில்ட் பண்ணணும் அப்படின்னா யாருக்குமே என்ன மாதிரி ட்ரீ ஹவுஸ் நம்ம பில்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியாது. அண்ட் எல்லாருமே சேர்ந்து இஃப் வி ஆர் நாட் கெட்டிங் கொலாபரேட்டட் வித் அதர்ஸ் we will not be able to do that. அதனால் என்ன வேணுங்கிறது ஸ்பெசிஃபிக்காக நம்ம இன்னும் இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கணும். லைக் ஜஸ்ட் ஒரு ட்ரீ ஹவுஸ் வேணும்னா யாருக்கும் ஒன்றும் புரியாது. அதனால் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கணும்னா, we need a tree house that can fit all 6 of us அண்ட் அதோட என்ன மாதிரி அது இருக்க போகுது அப்படிங்கிறது இன்னும் கிளியராக ப்ரொடெக்ட் us ஃப்ரம் ரெயினில் இருந்து ப்ரொடெக்ட் ஆகணும். அண்ட் அந்த வுட்டு வந்து வுட்டை வச்சு மட்டும்தான் நம்ம அதை ட்ரீ ஹவுஸை பில்ட் பண்ண போகிறோம். அந்த மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். என்ன நம்ம ஒர்க் பண்ண போகிறோங்கிறத ரொம்ப கிளியராக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு கரெக்டான ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணுறோங்கிற ஒரு டைரக்ஷன் நமக்கு கிடைக்கும். அண்ட் யாருக்காக அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறோம், அந்த யூசர் யார், யூசரோட ப்ராப்ளமை தான் கரெக்டாக ஃபைண்ட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து நம்ம டீச்சர் வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. லைக் இது வந்து பெட்டராக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது ரொம்ப ஜென்ரலாக இருக்குது. பட் எதை பெட்டராக பண்ணணும், ஏன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே அவங்க சொல்லலை. ஆனால் நம்ம வந்து ரொம்ப நேரம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி ஒரு அதுக்கு ஒர்க் பண்ணுவோம். பட் அது யாருக்குமே ஹெல்ப்பாக இருக்காது. அதனால என்ன நம்ம அதுக்கு கரெக்டான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும்னா, 3rd graders have trouble remembering to bring home all their homework folders on Friday.
ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஹோம்ஒர்க் அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறத எடுத்துகிட்டு வர்றதுக்கு மறந்துடுறாங்க. ஸோ அப்போ நமக்கு தெரியும் என்ன ப்ராப்ளம் எக்ஸாக்டாக இருக்குது, நம்ம என்ன சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும். அதனால நம்ம வந்து ஐடியாஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதனால் ஸ்பெசிஃபிக் கிட்ஸுக்கு வந்து அந்த ஸ்பெசிஃபிக் இஷ்யூ இருக்குது அதுதான் அப்படிங்கிறது கிளியராக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ யூஎக்ஸ்லேயுமே வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். எப்படின்னா எல்லாருக்கும் வந்து தெரியணும் என்ன ப்ராப்ளம் யார் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதனால் நம்மளோட க்ரியேட்டிவ் எனர்ஜி வந்து வெறுமனே நம்ம ஐடியாஸில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் நம்ம வந்து ரியல் ப்ராப்ளம்ஸை தான் சால்வ் பண்ணுறோம், உண்மையான பீப்புளுக்கு தான் சால்வ் பண்ணுறோம். அதனால் நம்ம வந்து ரேண்டமாக யாருக்கோ எதுவோ பண்ணலை. எக்ஸாம்பிள் ஆஃப் அ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இந்த ஆப் வந்து ஸ்லோவாக இருக்குதுன்னு சொன்னால் தட் இஸ் அ பேட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். லைக் உங்கள் அம்மா கிட்ட வந்து ஐ எம் ஹங்க்ரின்னு மட்டும் சொன்னால் என்ன சாப்பிடணும், என்ன லாஸ்ட்டாக சாப்பிட எப்போ சாப்பிட்டா அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே சொல்லலை அப்படின்னா இட் வில் நாட் கிவ் எனஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ அதனால் அந்த ப்ராப்ளம் வந்து அவ்வளோ ஈஸியாக சால்வ் ஆகுது. இன்ஸ்டெட் இஃப் யூ in this what is the things that is need to be considered is யார் அஃபெக்ட் ஆகிடுக்கா அண்ட் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக இல்லாமல் ரொம்ப ஜென்ரலாக இருக்குது அண்ட் ஜஸ்ட் ஒரு சிம்டமில் மட்டும் தான் ஃபோக்கஸ் ஆகிருக்கு அண்ட் நாட் ஆன் த ரியல் ப்ராப்ளம். அண்ட் வாட் இஸ் அ குட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்? யங் ப்ரொஃபஷனல்ஸ் நீட் அ வே டு குவிக்லி ட்ராக் daily expenses because they struggle with managing budgets on busy schedules. ஸோ இப்போ இதில் வந்து தெரியுது யார் அப்படிங்கிறது தெரியுது. ஸ்பெசிஃபிக் யூசர்ஸ் யார்? யங் ப்ரொஃபஷனல்ஸ். அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? அவங்களால வந்து குயிக்காக எக்ஸ்பென்ஸை ட்ராக் பண்ண முடியல, என்ன செலவு பண்ணியிருக்காங்கங்கிறத உடனே ட்ராக் பண்ண முடியல, அதுதான் அவங்களுக்கு தேவை. அண்ட் ஏன் அது இம்பார்ட்டண்ட்? பிகாஸ் அவங்க வந்து பிஸியாக இருக்காங்க. பிஸி ஷெட்யூல்ஸில் வந்து அவங்களால இந்த மாதிரி பட்ஜெட் மேனேஜ் பண்ணுறது ஹார்டாக இருக்குது. அதனால நமக்கு வந்து ஒரு கண்டெக்ஸ்ட் இருக்குது. சொல்யூஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு ஐடியா இருக்குது. லைக் இதில் இருந்து நம்மளாக வந்து ஐடியாஸ் நிறைய ஜென்ரேட் பண்ண முடியும். ஜஸ்ட் டைரெக்டாக சொல்யூஷன் போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டோம் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி இருந்தாலே. வாட் மேக்ஸ் அ கிரேட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்? லைக் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் அண்ட் கிளியராக இருக்கணும். சேம் லைக் வாட் வி ஹவ் டிஸ்கஸ்ட் டில் நவ். ஷாப்பிங்கை இன்னும் பெட்டர் ஆக்கணும்னு சொல்லாமல் அதுக்கு இன்னும் இன்ஸ்டெட் எப்படி சொல்லலான்னா ஹெல்ப் பட்ஜெட் கான்ஷியஸ் ஃபேமிலிஸ் அவாய்ட் ஓவர் ஸ்பெண்டிங் ஆன் க்ராசரிஸ். ஸோ தேவையில்லாமல் க்ராசரிஸில் அதிகமாக அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அவங்களே ரியலைஸ் பண்ணாமல். அதனால் அந்த பட்ஜெட் கான்ஷியஸ் ஃபேமிலிஸ்க்கு வந்து எப்படி ஹெல்ப் ஆகும் அந்த மாதிரி கேட்டோன்னா இதில் யார் டார்கெட் ஆடியன்ஸ்னும் தெரிஞ்சிடும் அண்ட் என்ன அவங்க ப்ராப்ளம், எதில் அவங்க ப்ராப்ளம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் அண்ட் கிளியராக இருக்கும். ரிலேட்டபிள் டார்கெட் ஆடியன்ஸ். லைக் டார்கெட் யூசர்ஸ் வந்து எல்லாருக்கும் கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் எந்த ஆப் எடுத்தாலுமே அது ஸ்பெசிஃபிக்கான டார்கெட் யூசர்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ எல்லாருக்காகவும் அப்படின்னு சொல்லாமல் நம்ம வந்து இந்த ஆப் யாருக்காக அப்படிங்கிறத இன்னும் கிளியராக சொல்லணும். லைக் ஒர்க்கிங் மதர்ஸ் ஏஜ் 25 to 45 இன் அர்பன் இந்தியா. ஸோ இவங்க தான் வந்து நம்ம டார்கெட் ஆடியன்ஸ். எந்த ஏஜில் இருக்காங்க, எந்த இடத்துல இருக்காங்க அண்ட் யார் அப்படிங்கிறது. அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து யூசரோட எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அண்ட் அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அண்ட் இட் கேன் பி டன் த்ரூ மொபைல் ஆர் வெப்சைட். எதில் வேணாலும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். டெஸ்க்டாப் மாதிரி கூட எடுத்துக்கலாம், இல்லை மொபைல் மாதிரி எடுத்துக்கலாம். எதில் வேணாலும் வாட் எவர் இஸ் கன்வீனியன்ட் ஃபார் யூ யூ கேன் பிக். அண்ட் இப்போ ஒரு ப்ராப்ளம் எடுத்துட்டு நம்ம ஸ்க்ரீன் செய்யறோம்னா நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இதுக்கு பண்ணால் போதும். ஆமாம், ஏதாவது ஒரு டிவைஸ் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, மொபைலுக்கோ இல்லை டெஸ்க்டாப்க்கோ எது பண்ணாலும் நீங்கள் டிவைஸ் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பர்சனல் கனெக்ஷன். சூஸ் சம்திங் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் கேர் அபவுட். ஸோ உங்களுக்கு வந்து அந்த சப்ஜெக்டில் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கணும் ஓரளவுக்கு. அது லைக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில். அந்த மாதிரி தான் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. அப்போ தான் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் அந்த கேஸ் ஸ்டடியில் தெரியும். இது வேண்டாம், ஹவு மைட் வி, இது அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம்.
ஸோ கேஸ் ஸ்டடி ப்ரிவ்யூ லைக் எப்படி வந்து ஒரு கேஸ் ஸ்டடி ஸ்ட்ரக்சர் மாதிரி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, டிசைன் அ ஹெல்த் கேர் புக்கிங் ஆப் ஃபார் டயர் 2 சிட்டிஸ் இன் இந்தியா. ஸோ டயர் 2 சிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து ஃபைன் பண்ணிக்கணும். லைக் இட் கேன் பி மதுரை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹெல்த் கேர் புக்கிங் ஆப் நம்ம டிசைன் பண்ண போகிறோம் இந்தியாவில் இருக்க ஆடியன்ஸ்க்கு. இதுதான் வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இதுக்கு வந்து நம்ம யூஸர் ரிசர்ச் பண்ணுவோம், காம்படிட்டிவ் அனாலிசிஸ் பண்ணுவோம், அண்ட் அதிலிருந்து வந்த ஃபைண்டிங்ஸை வச்சு நம்ம இந்த மாதிரி பர்சோனா அண்ட் யூசர் ஜோர்னி க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா டிசைன் ப்ராசஸ் இருக்கும். லைக் வயர் ஃப்ரேம்ஸ் க்ரியேட் பண்ணி அந்த வயர் ஃப்ரேம்ஸை வந்து விஷுவல் டிசைன் யூஐ டிசைன் ஆக்கி அதுக்கப்புறமா அதில் வந்து ப்ரோட்டோடைப் பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறமா அந்த ஃபைனல் டிசைன்ஸ் அண்ட் என்ன ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், அந்த சொல்யூஷன்ஸும். ஸோ இப்படி தான் வந்து ஜென்ரலாக ஒரு கேஸ் ஸ்டடியோட ஃபார்மேட் இருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இப்போ இதிலேருந்து நீங்கள் ஏதாவது ஒன்று பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் வந்து ஹெல்த் கேர் புக்கிங் ஆப் ஃபார் டயர் 2 சிட்டிஸ் இன் இந்தியா. இதில் என்னென்னா, டயர் 2 சிட்டிஸில் ரொம்ப லாங் வெயிட்டிங் டைம்ஸ் இருக்கும். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி டாக்டர் பார்க்குற மாதிரி இருக்கும், அண்ட் டாக்டரோட அவைலபிலிட்டி அவ்வளோ இருக்காது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா, மொபைல் ஆப் இருந்துச்சுன்னா தான் இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் நான் மொபைல் ஆப்னு இதுக்கு போட்டிருக்கேன் ஸ்பெசிஃபிக்கானா, மொபைலில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இந்த ஆப். அதனால் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக மொபைலுக்கு இருந்தால் மட்டும் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டாக்டர்ஸை இப்போ லைக் வி கேன் டிஸ்கவர் த டாக்டர்ஸ், லைக் என்ன டாக்டர்ஸ் இருக்காங்கங்கிறது தேடுறது, அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி, அண்ட் டெலிகன்சல்டேஷன் வேணும்னா, ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணுனாலும் ஓகே, ஈஸியாக இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ இதில் என்ன நம்ம ஃபோக்கஸ் ஏரியாஸாக இருக்க போகுது அப்படின்னா, அப்பாயின்மெண்ட் எப்படி ஸ்கெட்யூல் பண்ணணும், அண்ட் டாக்டரோட ப்ரொஃபைலை பார்த்து நம்ம புக் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இதனால் வந்து நம்ம அந்த டாக்டர் அவைலபிலிட்டி கம்மியாக இருந்தால் கூட அது ஒரு ப்ராப்ளமாக இருக்கக்கூடாது. எப்படி அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணி நம்ம காட்ட போகிறோம் அப்படிங்கிறதும் இம்பார்ட்டண்ட் இதில். அண்ட் டெலிமெடிசின் சப்போர்ட், லைக் ஆன்லைன்லேயே மெடிசனும் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கா, இல்லை லோக்கல் லாங்குவேஜ் டாகல். ஏன்னா இது வந்து 2 டயர் சிட்டிஸ்க்கு தானே, கோயம்புத்தூர், மதுரை அந்த மாதிரி இருக்க பிளேசஸ்க்கு. ஸோ அதனால் வந்து லாங்குவேஜும் ஸ்விட்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கா, லோ டேட்டா யூசேஜ் மோட். ஸோ அவங்களுக்கு வந்து டேட்டா யூசேஜும் கம்மியாக இருந்ததுன்னா அதை எப்படி நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், இந்த மாதிரி ஏரியாஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறீங்க இஃப் யூ ஆர் பிக்கிங் திஸ் ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டடி. அண்ட் இதில் டார்கெட் யூசர்ஸ் யாருன்னு பார்த்தா, பீப்புள் ஏஜ்ட் ஃப்ரம் 30 to 50 இயர்ஸ் இருக்க ஆடியன்ஸ் வந்து இந்த மாதிரி சிட்டிஸில் இருக்கவங்க, 2 டயர் சிட்டிஸில் இருக்கவங்க தான் நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இஃப் யூ ஆர் பிக்கிங் தட். அண்ட் செகண்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, க்ராசரி டெலிவரி ஆப் ஃபார் பட்ஜெட் கான்ஷியஸ் ஃபேமிலிஸ். ஸோ ஒர்க்கிங் டேஸில் பார்த்தா நம்மளுக்கு வந்து இந்த வீக் டேஸ்லலாம் வந்து ரொம்ப பிஸியாக இருக்க ஃபேமிலிஸ் நிறைய பேர் இருக்காங்க. லைக் மிடில் இன்கம், ஓரளவு லைக் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கெலாம் வந்து ஆன்லைனில் ஷாப் பண்ணணுன்னு இருக்கும் க்ராசரிஸ். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, ஒர்க்குக்கு போவாங்க, மேபி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒர்க்குக்கு போனாங்கன்னா, தென் தே மே நாட் ஹாவ் எனஃப் டைம் டு ஷாப் த வெஜிடபிள்ஸ். ஸ்டோரில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது. அதனால் வந்து அதிகமாக அவங்க ஸ்பெண்ட் பண்ணிடக்கூடாது, இருந்தாலும் ஆன்லைன்லேயே வாங்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போனா இதுக்கும் வந்து மொபைல் ஆப் தான் நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அவங்களுக்கு வந்து லோ குவாலிட்டி ஐட்டம்ஸ் கிடைக்கக்கூடாது, ஒரு பெட்டர் குவாலிட்டியான ஐட்டம் வந்து அவங்களோட ரேஞ்சுக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம ஒரு ஆப் டிசைன் பண்ணணும். அண்ட் இதில் ஃபோக்கஸ் ஏரியாஸ் என்னென்னு பார்த்தா, அவங்களுக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த அலர்ட் வரணும், ஆஃபர் இருந்துச்சுன்னா அலர்ட் வரணும், அண்ட் ஸ்மார்ட் கார்ட்,
சஜஷன். ஸோ அவங்க என்ன ஆல்ரெடி ஆர்டர் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி இருக்க ஃப்ரீக்வெண்ட்லி ஆர்டர்டு காட்டலாம். அதுக்கப்புறமா டெலிவரி வந்து ஸ்கெட்யூல் பண்ணுறது கொஞ்சம் சிம்பிளாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து பிஸி டேஸ் இந்த வீக் டேஸில் தானே ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து ஈஸியாக அவங்களுக்கு ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அண்ட் ரீஜனல் ப்ராடக்ட்ஸ் இன்க்ளூஷன், லைக் அவங்க ஏரியாவில் மோஸ்ட்டாக மற்றவங்களாம் என்ன வாங்கியிருக்காங்கங்கிற ப்ராடக்ட் சஜஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சுனாலும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் டார்கெட் ஆடியன்ஸ் வந்து ஒர்க்கிங் மதர்ஸ் அண்ட் ஹோம் மேக்கர்ஸ் ஏஜ் 25 to 45 இன் அர்பன் இந்தியா. ஸோ எந்த ரீஜனில் எந்த ஏஜ் அண்ட் யார் அப்படிங்கிறத டார்கெட் ஆடியன்ஸாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஜாப் ரெடி ஸ்கில் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஃப்ரெஷர்ஸ். ஸோ இந்தியாவில் வந்து நிறைய ஃப்ரெஷர்ஸ் காலேஜ் முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் போய் லைக் எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ் போயிட்டு அவங்க வந்து படிக்கணும்னு லைக் அவங்களோட ஸ்கில்லை லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம ஏதாவது வெப்சைட்டோ இல்லை மொபைல் எக்ஸ்பீரியன்ஸோ நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ தட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் டு அவங்க வந்து ஜாப் ரெடி ஆகிடுவாங்க. லைக் 3 months அந்த கோர்ஸை முடிச்சுட்டு ஜாப் ரெடி ஆகி அவங்க இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தெம் டு கெட் அ ஜாப். ஸோ அதுக்காக ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இட் கேன் பி வெப்சைட் ஆர் மொபைல். அண்ட் இதில் வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணணுன்னா அவங்க எப்படி அவங்களோட லேர்னிங் பாத் இருக்க போகுது, மென்டர் அவங்களெல்லாம் அதில் புக் பண்ணிக்க முடியும். அண்ட் இதெல்லாம் ஜஸ்ட் நான் ஐடியாக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது இதுக்கப்புறமா சொல்யூஷன் லைக் ஐடியாஸ் கிடைச்சாலும் யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் தோஸ் ஏரியாஸ். அண்ட் அவங்க வந்து ப்ராஜெக்ட் பண்ணி முடித்த உடனே அந்த ப்ராஜெக்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கணும், மற்ற கொலீக்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அண்ட் அதுலேயே வந்து ரெஸ்யூம் பில்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து காலேஜ் முடிச்சதுக்கப்புறமா வேலைக்காக தானே இந்த ஆப்கே வராங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் டார்கெட் ஆடியன்ஸ் யார்? அவங்க வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருப்பாங்க, இல்லை ரீசெண்டாக கிராஜுவேட் ஆகிட்டு இந்த டிசைன் ஒரு டெக்னாலஜி ஃபீல்டில் இருக்கவங்க இருப்பாங்க. அண்ட் இதுக்கு காம்படிட்டர்ஸ் யாரெல்லாம்? கோர்சரா, அப்புறம் என்பிடிஎல், அந்த மாதிரி இருக்கிறது, சிம்பிளி லேர்ன், இதெல்லாம் வந்து எல்எம்எஸ்ன்னு சொல்லுவோம், லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து இதுக்கு காம்படிட்டர்ஸாக இருக்காங்க. அடுத்தது வந்து டிஜிட்டல் ஃபைனான்ஸ் ட்ராக்கர் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் ஏர்னர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா யார்? யங் அடல்ட்ஸாக தான் இருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அவங்க வந்து இந்தியாவில் அதிகமாக வந்து இந்த பட்ஜெட் பண்ணுற ஹேபிட் வந்து அவங்களுக்கு அதிகமாக யூஸ்வலாகவே இருக்கிறது இல்லை. ஸோ அதனால நம்ம வந்து ஒரு ஆப் க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த ஆப்பில் வந்து பர்சனல் ஃபைனான்ஸை வந்து என்ஜாயபிள் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ட்ராக் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ஆப் டிசைன் பண்ணணும். அண்ட் இதில் என்ன நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த எக்ஸ்பென்ஸ் என்னென்னலாம் மேக் பண்ணியிருக்காங்கங்கிறது ஒரு கேட்டகரி வைஸ் காட்டணும். லைக் இப்போ வந்து அவங்க மூவி போயிருக்காங்க அப்படின்னா மூவிங்கிற ஒரு ஆப்ஷன் அவங்க செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ டிக்கெட்டுங்கிறத ரேட்டை போட்டுட்டு என்ன கரன்சிங்கிறதையும் அவங்களால ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதே கரன்சி தான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி வரும். அப்புறம் அந்த மூவிங்கிற டிக்கெட் அது வந்து என்ன கேட்டகரியில் வரும்? என்டர்டைன்மெண்ட்டுங்கிற கேட்டகரியில் வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம கேட்டகரி வைஸ் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங் எப்படி அப்படின்னு காட்டுறது. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து மணி மேனேஜர் ஆப்பு. இன்னொன்று வந்து சேவிங்ஸ் கோல் செட்டப். லைக் அவங்க எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற கோலும் அவங்களே செட் பண்ணிக்கிட்டாங்கன்னா இவ்வளோ இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடணும் இந்த டைம்குள்ளே அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் அவங்களுக்கு வரும். அதனால் அவங்களால சேவ் பண்ண முடியும் மணி அதிகமாக. அண்ட் தே கேன் ஆல்சோ கெட் சம் கைண்ட் ஆஃப் ரிமைண்டர் நோட்டிஃபிகேஷன்ஸ். லைக் அவங்களோட பட்ஜெட் தாண்டி அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் லைக் அந்த ரிமைண்டர்ஸ்லாம் வர மாதிரி செட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்சைட்ஸ் அண்ட் டிப்ஸ் ஃபார் பட்ஜெட்டிங். ஸோ அதுக்கு ஏதாவது ஆர்டிகிள்ஸோ அதெல்லாம் கூட இன்க்ளூட் பண்ணுறதுனா பண்ணலாம். விஷுவல் டேஷ்போர்ட். ஸோ டேஷ்போர்ட்லாம் கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். லைக் சார்ட்ஸு அந்த மாதிரி கூட காட்டலாம். ரொம்ப போரிங்காக இல்லாமல் அது மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா அவங்க இன்ட்ரெஸ்டடாக அந்த ஆப்பில் எங்கேஜ்டாக இருப்பாங்க. இதில் யார் டார்கெட் ஆடியன்ஸ்னு பார்த்தா அடல்ட்ஸ் ஏஜ்டு ஃப்ரம் 21 to 30 பிகாஸ் யங் அடல்ட்ஸ் தானே, ஃபர்ஸ்ட் டைம் ஏர்னர்ஸ்க்காக தானே இது. மெட்ரோ அண்ட் செமி அர்பன் இந்தியாவில் இருக்க ஆடியன்ஸ் தான் இதுக்கு. அண்ட் த ஃபிஃப்த் ஒன் இஸ் காலேஜ் ஈவெண்ட் கம்பேனியன் ஆப். லைக் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இந்த கல்ச்சுரல் அகாடமிக் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்குது. அது எல்லாத்தையுமே வந்து அவங்களால
ஞாபகம் வச்சுக்க முடியல. லைக் எது எப்போ நடக்குது அப்படிங்கிறது, கேம்பஸில் என்னென்ன நடக்குதுங்கிறத உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியல. லைக் எக்ஸாம்ஸ் எப்போ வருது அண்ட் எப்போ சப்மிஷன் அதெல்லாமும். ஸோ அதனால் ஒரு ஆப் வந்து நம்ம டிசைன் பண்ணுவோம் இன் விச் அதில் வந்து ஈவெண்ட்ஸ் என்னென்ன நடக்குது அண்ட் எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற ரிமைண்டரும், லைக் ஒரு ஈவெண்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், யூஎக்ஸ் யூஐ டிசைன் ஈவெண்ட்னே வச்சுப்போம். அதுக்கு வந்து ஈவெண்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கான ரிமைண்டர் வரணும். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து இன்னும் 24 ஹவர்ஸில் ஸ்டார்ட் பண்ண போகுது, அந்த மாதிரி ரிமைண்டர்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரணும். அண்ட் என்னென்ன ஈவெண்ட்லாம் நடந்துகிட்ருக்குங்கிற லைவ் அப்டேட்டும் இருக்கணும். ஸோ இதில் என்னென்ன ஃபோக்கஸ் ஏரியாஸ் லைக் ஈவெண்ட்ஸ் நியூஸ், இதுக்கு வந்து ஈவெண்ட் பிரைட்னு ஒரு ஆப் இருக்குது, BRITE, ஈவெண்ட் பிரைட். ஸோ அதில் வந்து ஜென்ரலாக எல்லா ஈவெண்ட்ஸுக்குமே, காலேஜுக்குன்னு இல்லை பட் ஜென்ரலாக எல்லா ஈவெண்ட்ஸுக்குமே இருக்கிற மாதிரி ஒரு அப்ளிகேஷன். அதை வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாங்க, லைக் காம்படேட்டர். அண்ட் ஈவெண்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனும் இருக்கணும். லைக் ஒரு ஈவெண்ட்டு பார்த்தா அந்த ஈவெண்ட்டில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ், லைக் என்னென்னலாம் தேவைப்படும் அண்ட் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷனோட ப்ரீ ரிக்வெஸ்ட் சைட்ஸ், லைக் அவங்க நேம் என்ன இன்புட் ஃபீல்ட்ஸ்லாம் அதுக்கு கொடுக்கணும், அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் லைவ் அப்டேட்ஸ், ப்ரொஃபைல் அண்ட் பார்ட்டிசிபேஷன், வேறு யாரெல்லாம் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் டார்கெட் யூசர்ஸ் யாருன்னு பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ். அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் ஒரு ரியல், நீங்களாக ஒன்று நீங்களாக ஒன்று ப்ராப்ளம் ஸ்டேட் நீங்களாக பிக் பண்ணணுன்னு நினச்சிங்க அப்படின்னா திஸ் இஸ் ஓப்பன் ஃபார் யூ டு கிரியேட் யுவர் ஓன் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். உங்களுக்கு என்ன ரியல் லைஃப்பில் சேலஞ்சாக நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன ஸ்ட்ரகிளாக நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணி நீங்களோ இல்லை உங்கள் ஃபேமிலியோ இல்லை ஈவன் உங்கள் கம்யூனிட்டியில் இருக்க யாராக இருந்தாலுமே அவங்க வந்து எவ்ரிடே லைஃப்பில் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ப்ராப்ளம், அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இட் கேன் பி லைக் எஜுகேஷனில் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை ஷாப்பிங்கில் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், ஆர் ட்ராவல், ஹெல்த், என்டர்டைன்மெண்ட் ஆர் ஈவன் சோஷியல் காசஸ். ஸோ இந்த மாதிரி இருக்க ஏரியாஸில் எவ்ரிடே ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஸ்ட்ரகிள், அந்த மாதிரி இருக்கிறத ஒன்று இதை பிக் பண்ணிவிட்டு நீங்கள் வைல் பிக்கிங் தட் ப்ராப்ளம் இட் நீட்ஸ் டு பி கிளியர் அண்ட் அது வந்து உங்களுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கணும். அண்ட் அது வந்து ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீஸ்னாலேயோ சால்வபிளாக இருக்கணும், லைக் சால்வ் பண்ண முடிகிற ஒரு ப்ராப்ளமாக தான் நம்ம பிக் பண்ணணும். அண்ட் இதில் இருந்து என்ன நீங்கள் பிக் பண்ணாலுமே எந்த ஏரியாஸில் ஃபோக்கஸ் பண்ணுவீங்கன்னா, ஒன்று வந்து ஹோம் பேஜ் இல்லை டேஷ்போர்ட். அது என்னென்னா அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேல்யூ டெலிவர் பண்ணக்கூடிய வே. லைக் அதனால் கண்டிப்பாக வந்து அந்த ஹோம் பேஜில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது மெயின் இன்ட்ராக்ஷன் என்னவாக இருக்கும்னா அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற ஒரு ஃபீச்சர், அது என்ன ஃபீச்சராக வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த ஃபீச்சரையும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அது ஒன்ஸ் பிக் பண்ணதுக்கப்புறமா நம்ம இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு மூவ் அஹெட். அண்ட் அதுக்கப்புறமா சப்போர்ட் ஃபீச்சர், லைக் எக்ஸாம்பிள் இட் குட் பி சர்ச் பண்ணுறது, ஃபில்டர் ஆர் ரெக்கமெண்டேஷன்ஸ், என்ன சப்போர்ட் ஃபீச்சர் அதுக்கு இருக்கோ அது. அண்ட் அதுக்கப்புறமா கண்டிப்பாக யூசர் ப்ரொஃபைல் ஆர் யூசர் அக்கௌண்ட் இருக்கும். அதில் வந்து செட்டிங்ஸ், பர்சனலைசேஷன், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக அவங்க பார்க்கணும் அண்ட் முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் காட்டணும். அந்த மாதிரி நம்ம பர்சனலைசேஷனும் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக வந்து செட்டிங்ஸு, லாங்குவேஜ், ஆக்சசபிலிட்டி, இதெல்லாம் பேஸ்ட் ஆன் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் விச் யூ ஆர் பிக்கிங், அதை பேஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது டார்கெட் யூசர்ஸ் வந்து ஆப்வியஸாக நீங்கள் என்ன ப்ராப்ளம் சூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்க போகுது. அண்ட் இது கண்டிப்பாக வந்து ஸ்பெசிஃபிக்கான டார்கெட் ஆடியன்ஸ்க்கு தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஃபார் எவ்ரி ஒன். ஸோ நீங்களாக வந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க, அதுக்கான டெமான்ஸ்ட்ரேஷன் இது. லைக் ஃபஸ்ட்டு வந்து யார் டார்கெட் யூசர் அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணணும், யார் இந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக அது வந்து ஸ்பெசிஃபிக்கான டார்கெட் யூசர்ஸாக தான் இருக்க போகுது. பீப்புள்னு நம்ம சொன்னோன்னா அது வந்து தப்பான எக்ஸாம்பிள். யார் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண போகிறாங்க, ஸ்பெசிஃபிக் டார்கெட் யூசர்ஸ். எக்ஸாம்பிள் ஃப்ரீலான்ஸ் கிராஃபிக் டிசைனர்ஸ், அவங்க தான் வந்து இந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறாங்க. என்ன ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, இது ஒரு ஸ்பெசிஃபிக்கான யூஎக்ஸ் இஷ்யூ. இந்த ஆப் வந்து கஸ்டமருக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா அது வந்து ஒரு ராங் எக்ஸாம்பிள். என்னென்னா இந்த ஸ்பெசிஃபிக்கான டார்கெட் யூசர்ஸ் லைக் ஃப்ரீலான்ஸ் கிராஃபிக் டிசைனர்ஸ் வந்து ஒரு ப்ராஜெக்டோட இன்வாய்ஸை அவங்க தேடுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. எந்த இடத்துல அண்ட் எப்போ, அதான் வந்து கன்டெக்ஸ்ட்டு.
அவங்க வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எக்ஸ்பென்ஸு மாத கடைசியில் ட்ராக் பண்ணணும், என்னென்ன எக்ஸ்பென்ஸ் ஆகிடுக்கு அப்படின்னு பார்க்கணுன்னு நினைக்கும் போது அப்போ வந்து அது மாதிரி ப்ராஜெக்டோட இன்வாய்ஸை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ வாட் எக்ஸ்பிளைன் த இம்பேக்ட் வை, ஏன் இது வந்து ப்ராப்ளம் அப்படின்னா, இது வந்து ரொம்ப அவங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது அண்ட் இட் இஸ் ஆல்சோ லீடிங் டு ஃப்ரஸ்ட்ரேஷன். லைக் அவங்க வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு ட்ராக் பண்ணணுன்னு நினைக்கும் போது அது எல்லா இடத்துலையும் தேடி அவங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா டைமில் மேபி ஹி குட் ஆல்சோ ஒர்க் ஆன் அனதர் ப்ராஜெக்ட். ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது. அதனால் இந்த எக்ஸ்பென்ஸ் வந்து மந்த் எண்டில் ட்ராக் பண்ணுறது ரொம்ப அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த ப்ராஜெக்ட் இன்வாய்ஸை அவங்க ஃபைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறது தான் அவங்களோட கோலாகவும் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்ந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம்? யாருங்கிறது யூசர். ஃப்ரீலான்ஸ் கிராஃபிக் டிசைனர்ஸ் ஸ்ட்ரகிள் டு ஃபைண்ட் ப்ராஜெக்ட் இன்வாய்ஸஸ் வென் தே ஆர் ட்ரைங் டு track their project expenses at the end of the month. So user, எந்த யூசர், அது ஃப்ரீலான்ஸ் கிராஃபிக் டிசைனர்ஸ் என்ன ப்ராப்ளம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க, ப்ராஜெக்டோட இன்வாய்ஸை அவங்களால ட்ராக் பண்ண முடியல மந்த் எண்டில். எப்போ? மந்த் எண்டில் தான். அண்ட் என்ன கண்டெக்ஸ்டில்? ஸோ this causes them to waste a lot of time leading to frustration. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து என்ன நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்குது யூசருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ வில் கிரியேட் அ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பை யோர் செல்ஃப் இஃப் யூ வாண்ட். எனி டவுட்ஸ் இன் திஸ்? டவுட்ஸ் இல்லை. இப்போ நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட், நம்ம அதாவது ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சூஸ் பண்ணுறோன்னா எந்த இதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிடுறோம். அப்புறம் அதில் என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிச்சா அப்போ அதுதான் நம்மளுக்கு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டா? ஆமாம். யார் யூசர்ஸு ஃபஸ்ட்டு அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில், அண்ட் அவங்க என்ன மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க, எப்படி அதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க, எந்த டைம். இப்போ டவுட்னா, இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ப்ராப்ளமா, இப்போ அதுக்கு வேறு ஆப்பில் சொல்யூஷன் இருந்தால் என்ன பண்ணுறது? அது பரவாயில்லையா? அது ஆமாம், அது பரவாயில்ல. கண்டிப்பாக வேறு ஆப்லேயும் சொல்யூஷன் இருக்கும். பட் என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோங்கிறதுல தான் நம்ம இதுக்கப்புறமா ஃபோக்கஸ் பண்ணுறது. மற்ற ஆப்லேயும் இருக்கும் கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அந்த ப்ராப்ளம் வந்து மினிமமாக இருந்தால் கூட பரவாயில்ல, மினிமம் யூஸருக்கு இருந்தால் கூட அது ஒரு ப்ராப்ளம். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ உங்களுக்கு வந்து நான் இந்த ரிசோர்ஸ்லாம் அனுப்புகிறேன், இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இது இந்த ஃபைலும் அதுக்கப்புறமா ஸ்லைட்ஸும் அனுப்புகிறேன். நீங்கள் வந்து என்ன ப்ராப்ளம் பிக் பண்ண போகிறீங்கிறதையும் அப்புறம் ஃபிக்மாவும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நாளைக்கு கிளாஸ்க்கு வாங்க. ஜஸ்ட் இந்த எந்த ப்ராப்ளம் அந்த இது மட்டும் டாபிக்ஸ் மட்டும் சூஸ் பண்ண போதும். ஆமாம் ஆமாம், அது மட்டும் சூஸ் பண்ணால் போதும். ஓகே. அப்புறம் ஃபிக்மா இன்ஸ்டால் மொபைல்லையும் லேப்லேயும். ஆமாம். ப்ராப்ளம் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபிக்மாவில் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி அந்த ஃபைலில் இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதாவது இங்க இருக்கிறத அப்படியே ஆட் பண்ணா போதும். ஆமாம் ஆமாம், இங்கே இருக்கிறது அப்படியே ஆட் பண்ணால் போதும். நீங்களாம் ஒன்று க்ரியேட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அது க்ரியேட் பண்ணிவிட்டு வாங்க, எதுனாலும் ஓகே. இதில் இருந்து ஏதாவது ஒன்று. ஓகே. இப்போ நாளைக்கு கிளாஸ்லயே எடுத்துட்டு வருவா? ஆமாம் ஆமாம், நாளைக்கு கிளாஸில் இது மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. சரி ஓகே. நாளைக்கு கிளாஸ் எத்தனை மணி? சேம் சேம் டைம் டைம் தான். நாளைக்கு என்ன டைம்? கொஞ்சம் இயர்லியா எடுக்க முடியுமா நாளைக்கு மட்டும்? சரி, என்ன டைம் நீங்கள் அவைலபிள்? இல்லை நாளைக்கு
நீங்க சொல்லுங்க, இப்போ உங்களுக்கு தான் டிஃபர் ஆகுது. ம். ஏன்னா நான் ஒரு 10:30க்கெல்லாம் கொஞ்சம் கிளம்பணும். ஓகே. நாளைக்கு மட்டும்தான். ஆ ஒரு 8 or 9 ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான், ஒரு 10 o'clock முடிச்சிடணும். ம். உங்களுக்கு அங்கே ரொம்ப ஏர்லி ஆகிடுமா? 9க்கு ஸ்டார்ட் பண்ணால் இங்கே என்ன டைமாக இருக்கும்? ஓகே. எவ்வளோ மேம் டிஃப்ரென்ஸ் அங்கே இங்கே டைம்? 1.5 ஹவர் இங்கே டிஃப்ரென்ஸ். 7:30 இங்கே. 7:30 இல்லைன்னா நீங்கள் தான் சொல்லுங்க. 9:30. 9:30 ம். ஓகே. 9:30னா 10:30 வரையும் இருக்குமா? ம் ஆமாம். சரி ஓகே. சரி 9:30 இருக்கு. ம் ஓகே. ஓகே. தேங்க்யூ.